எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், நீங்க உண்மையிலேயே இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வந்து மலையாளத்துல இருக்கும்போது அவரை பத்தி இங்கெல்லாம் வந்து ஹீரோயின் கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, காசிப் அப்புறம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கணும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் கேள்வி வைக்க முடியாது. அவர் உங்க வயசுக்கு வந்து அனுபவிக்கல இல்லையா? அவர் சைல்ட்ஹுட்க்கு இருக்கிறியா நீ? நான் சார நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்பதான். அது பெரிய விஷயமா எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்ச வரைக்கும். அவர் நடிகரை பத்தி கேட்கல சார், வேற ஏதாவது கேட்கல. ஆமா, இது அப்படி இல்ல, இது எளிமை. இது மாதிரி மலையாளத்துல கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு, நீங்க இது நம்ம ஏமாட்டுதா இப்படியா வந்து. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னது இதுதான், உங்களுக்கும் மறுபடியும் அதுதான் இருக்கு. ஒரு വളരെ சின்னதுல நான் சினிமா இல்ல வந்து சேர்ந்தேன், அது காஸ்டியூம் பண்றதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு அவ்வளோ ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு, நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்கு, கொடைக்கம்பின்னெல்லாம். அதுக்கு பிறந்த ஓடிதான் என்னுடையது. ஆனா கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளு சினிமா இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல எனக்கெல்லாம் எங்க ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி நின்றுருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அதுங்க பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்ப நினைக்கிறேன் அதாയിരിക്കും காரணம் நினைக்கிறேன். சார் ஹலோ சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர் எல்லாம் பண்றீங்க, ஒரு பீரியட் காமெடியில நீங்க அங்க கிங்கு. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் ராகேஷ் சாரு. இப்போ உள்ளவங்கள இப்ப எல்லாரும் கவுண்டமணி சாரு அவரு இப்படி எல்லாம் இப்ப இருக்குது. கண்ணாசு நம்ம மற்ற தடிச்சா எல்லாரும் நல்ல காமெடி பண்றது ஈஸி இல்ல சார். ஆனா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்றது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்க ஏதோ செய்து யாரும் சிரிக்காம இருந்தா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான்.